மாதா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தூத்துக்குடி மறைமாவட்டம் கூட்டப்புலி புனித சூசையப்பர் ஆலய பங்கு சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் எங்கள் தகப்பன் தங்கள் தகப்பன் என்ற சூசையப்பரின் தொகுப்பு நிகழ்வுக்கு அன்போடு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரை பொறுத்தவரை விவிலியத்தில் எந்த இடத்திலும் பேசியதாகவே குறிப்பு இல்லை. ஆனால் அவர் அமைதியாக இருந்து கொண்டே பலவிதமான அற்புத செயல்களை புரிந்து கொண்டிருக்கிறார். அதுவும் இந்த கூட்டப்புலியில் வீற்றிருக்கக்கூடிய புனித சூசையப்பர் வியத்தகு வரம் பெற்றவராகவே நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த பங்கில் பணியாற்றுகிற பொழுது அவருடைய அருமையான செயல்பாடுகள், அவருடைய அற்புதமான செயல்பாடுகள் இந்த மக்களுக்கு பல வரங்களை கொடுத்திருக்கிறது. உள்ளூர் மக்களை மட்டுமல்லாமல் வெளியூர் பிற சமயத்தை சார்ந்த மக்களையும் கூட கவர்ந்திருக்கிறது. அவர்களுக்கும் புனித சூசையப்பருடைய அருள் கிடைத்திருக்கிறது என்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். இத்தகைய சிறப்பு மிக்க புனித சூசையப்பருடைய ஆலயமானது 1571ஆம் ஆண்டு ஓலை குடிசையாக இருந்தது. இந்த மக்கள் ஓலை குடிசையிலும் கூட அவர் மீது ஆழமான பக்தி கொண்டவர்களாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட 1829ஆம் ஆண்டு பங்குனி மாதம் முதல் நாளில் தங்க தேரெடுத்து புனித சூசையப்பருக்கு புகழ் சாற்றினார்கள். 1855ஆம் ஆண்டு கற்களால் கட்டப்பட்ட ஆலயம் முதலாக அமைக்கப்பட்டது. அது 1857இல் முடிக்கப்பட்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி அர்ச்சிக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு 168வது திருவிழாவாக வெகு விமரிசையாக இம்மக்களால் கொண்டாடப்படுகிறது. வழக்கமாக எல்லா புனிதர்களுடைய விழாக்களும் அவரவர்களுடைய நினைவு தினத்தில் 10 நாட்கள் கொண்டாடப்படும். ஆனால் எங்கள் பாதுகாவலர் புனித சூசையப்பருடைய விழாவானது விபூதி புதனுக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையில் முடிவுறும் வண்ணமாக நிறைவேறுகிறது. இன்னும் சிறப்பாக கொடியேற்றத்திற்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையில் புனித லூர்தனுடைய கெபியில் வைத்து திருவிழாவிற்கான ஓலை வாசிக்கப்பட்டு, அது திருவிழா ஓலை அல்ல, திருமண ஓலையாக வாசிக்கப்பட்டு கூட்டப்புலி புனித சூசையப்பருக்கும் புத்தந்துறை ஜெபமாலை அன்னைக்கும் இடையே உள்ள திருமண உறவாகவே இதை மக்கள் பார்க்கிறார்கள். இன்னும் ஒரு சிறப்பாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு செவிவழி செய்தி. இங்கிருந்து புனித ஜெபமாலை அன்னைக்கு மாந்தை கொண்டு செல்வதும், அங்கிருந்து மக்கள் புனித சூசையப்பருக்கு மாந்தை கொண்டு வருகின்ற திருமண விழாவாகவே நடைபெறுகிறது. எனவேதான் இந்த 2 ஊர் திருவிழாவும் ஒரே நாட்களில் நடைபெறுவது மிக சிறப்பாக இருக்கிறது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்யப்பட்ட இந்த செவிவழி செய்தியை 2025ஆம் ஆண்டிலே மீண்டும் நாங்கள் புதுப்பித்து செய்வதில் இந்த 2 ஊர் மக்களுமே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். புனித சூசையப்பருக்கும் ஜெபமாலை அன்னைக்கும் புகழ் சாற்றுகிறார்கள். இப்படி சிறப்பு மிக்க பாரம்பரியமிக்க புனித சூசையப்பருடைய விழாவை கொண்டாட அனைத்து மக்களும் இணைந்து வாருங்கள். புனித சூசையப்பருடைய அருள் வரங்களை பெறுங்கள். எங்களுடைய புனித சூசையப்பருடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கண்டு மகிழுங்கள்.
முத்தும் கடல் நுரைபொங்க ஓடி வந்து நித்தமும் கரை தொட்டு விளையாடும் அலைகள். செல்விருந்து நோக்கி வருவிருந்து பார்த்திருக்கும் விருந்தோம்பலில் சிறந்த நெய்தல் நிலத்து மக்கள். இதுதான் கூட்டப்புலி. முக்கடலும் சங்கமிக்கும் குமரிமுனைக்கு கிழக்கே சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கடற்கரை கிராமம். இந்த கிராமத்தில்தான் கோவில் கொண்டிருக்கிறார் அருள் வள்ளல் புனித சூசையப்பர். குழந்தை இயேசுவுக்கு இவர் வளர்ப்பு தகப்பன் என்றால், இந்த ஊர் மக்களின் உரிமை முழக்கம் இவர் எங்க தகப்பன் தங்கத் தகப்பன் என்பது. ஆம், புனித சூசையப்பருக்கும் இந்த ஊர் மக்களுக்குமான உறவு தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு, அடி ஆழமாய் வேர்விட்ட உறவு. எனவேதான் ஆண்டுதோறும் புனித சூசையப்பருக்கு விழா எடுப்பது என்றால் அவரது மொத்த குடும்பங்களும் காண கிடைக்காத புதையலை கண்டுவிட்டது போல குதூகலிக்கின்றன. விழாவின் ஒவ்வொரு வினாடி பொழுதிலும் பக்தியும் பரவசமும் இனம் புரியாத இன்பப் பெருக்கும் ஊர் மக்களின் இதயங்களில் இழையோடுகிறது. 2025 ஆண்டு திருவிழாவின் கால்கோள் விழா பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஞாயிறு. அன்றுதான் கடற்கரை ஓரம் அமைந்துள்ள அழகிய லூர்து மாதா சிற்றாலை திருவிழாவின் நிறைவு நாள். அன்று அதிகாலையில் நடக்கும் திருப்பலியின் போது அந்த வருடத்திற்கான திருவிழா அறிக்கை வெளியிடப்படும். புனித சூசையப்பரின் பாதுகாவல் திருநாள் மகோற்சவம் வரும் பிப்ரவரி மாதம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை கொடியேறி 10 நாட்களும் ஆன்மீக பக்தி சிறப்புடன் கொண்டாடப்படும் என அறிக்கையிடுகின்றோம். அது வெறும் திருவிழா அறிக்கை அல்ல, திருமணவிழா அறிக்கை. ஆமாம், கூட்டப்புலி புனித சூசையப்பருக்கும் குமரி மாவட்டம் புத்தன்துறையில் கோவில் கொண்டிருக்கும் புனித ஜெபமாலை அன்னைக்குமான திருமண விழா அறிக்கை. அறிக்கை வாசித்து முடித்த அடுத்த வெள்ளிக்கிழமை புனித சூசையப்பர் திருவிழாவின் கொடியேற்ற நாள். அன்று காலை 6 மணி திருப்பலியில் இருந்து திருவிழா நிகழ்வுகள் தொடங்குகின்றன. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே
திருப்பலியை தொடர்ந்து பிள்ளை கொடிமரத்தை திருநிலைப்படுத்தி கோவில் முற்றத்தில் வைக்கும் நிகழ்வு. கூட்டப்படி பெருமக்களால் எல்லையில்லாத பேரானந்தத்துடன் பிள்ளை கொடிமரம் கொண்டு வரப்பட்டு கோவில் முன் மண்டபத்தில் வைக்கப்படுகிறது. பிள்ளை கொடிமரத்தை மக்கள் ஏந்தி வருகிறார்களா அல்லது பிள்ளை கொடிமரம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வருகிறதா புரியவில்லை. தொடர்ந்து தேர் மாலையில் உள்ள தேர்கள் அலங்கரிக்கப்படுவதற்காக வெளியே கொண்டு வரும் நிகழ்வு. தேர்களை மந்திரித்து திருநிலைப்படுத்தியபின் பலத்த ஆரவாரத்துடன் தேர்கள் வெளியில் நிலைநிறுத்தப்படுகின்றன.
பிள்ளை வரம் வேண்டி இந்த கொடிமரத்தை அழுது தொழுத எத்தனையோ மக்களுக்கு வரம் தந்த மரம், இன்றும் தந்து கொண்டிருக்கும் மரம். இதற்கு ஆயிரக்கணக்கான சாட்சியங்கள் உண்டு. அதனால்தான் இந்த கொடிமரம் பிள்ளை கொடிமரம் என்று பெயர் பெற்றது. பிள்ளை வரம் மட்டுமல்ல, எங்க தகப்பன் தங்கத் தகப்பன் என்று புனித சூசேப்பரிடம் உரிமையோடு வேண்டும் அனைவருக்கும் வேண்டும் வரங்கள் அனைத்தும் தரும் மரம் இது. இங்கே பிள்ளை கொடிமரத்துக்கு நீரும் பாலும் ஊற்றுவோரில் பாதி பேர் நேர்த்திக் கடன் செலுத்துபவர்கள், மீதி பேர் நன்றி கடன் செலுத்துபவர்கள். இறைமகன் இயேசுவிடம் தங்கத் தகப்பன் புனித சூசேப்பர் வைக்கும் பரிந்துரை அத்தனை வலிமையானது. என் பேர் ஜெஸ்மின். எனக்கு 3 பசங்க. ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆச்சு. குழந்தையே கிடையாது. ஆஸ்பத்திரியெல்லாம் போய் பார்த்தேன். குழந்தைக்கு இருக்காது, அவனுக்கு குழந்தை கிடைக்காது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 பிள்ளைங்களுக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. 2வது பையனுக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகி குழந்தையே கிடையாது. இது எனக்கு சோதனையான்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வந்து சூசைப்பட்டதை முறையிட்ட பிறகு அப்புறமா சொன்னாங்க, எங்கள் மைனி ஒரு ஆள் சொன்னாங்க, போன வருஷம் திருவிழா நீ 1ஆம் திருவிழா அன்னைக்கு ஒரு தென்னம்பிள்ளை எடுத்து அவனை தடவி 10ஆம் திருவிழா அன்னைக்கு கொண்டு நீ தியார் முன்ன வை, அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு நான் அது மாதிரி அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு தென்னம்பிள்ளையை வாங்கி கொண்டு தடை எடுத்து கொண்டு வச்சு 9 நாளும் 7 தேவரசங்கள் சொல்லி செவன் சொல்லி கொண்டு 10ஆம் திருவிழா அன்னைக்கு கொண்டு வச்சேன். மாதம் 15ஆம் தேதி, மார்ச் மாதம் 15ஆம் தேதி அவனுக்கு கன்சீவ் ஆனான். கன்சீவ் ஆகி 7 மாதத்துலேயே அந்த குழந்தை பிறந்துருச்சு. பிறந்தா 900 கிராம் தான் இருந்தது. அதை கொண்டு ஐசியூவில் கொண்டு வச்சோம். குழந்தை பிழைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சூசைப்பட்டு வந்து கெஞ்சி மண்டாடினேன், கடவுளை நீர் தந்ததையே இப்படி எடுத்துக்கிட்டேரு, இப்படி என்னை சோதிக்கிறீரேன்னு கேட்டேன். ஆனால் அவர் இன்றைக்கி அந்த குழந்தைய ஒரு நல்ல ஒரு உருவாக்கி அவர் என் கையில் இன்றைக்கி தந்திருக்கார். ஒரு பேர பிள்ளையோட இருக்கிறான். 4.5 கிலோ இருக்குது இன்றைக்கி. சூசேப்பருக்கு நான் கடவுள் கடைசி வரை நான் நன்றி உள்ளவளாகவே இருப்பேன். என் சாவு வரைக்கும் அவரை நான் போற்றி கொள்வேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து மதுமலர். எனக்கு போன வருஷம் February மாதம் 13ஆம் தேதி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டு, அதாவது எந்திரிச்சு நடக்க முடியாது, யாராவது சப்போர்ட் இல்லாமல் என்னால் எங்கேயுமே போக முடியாது. அப்போ என்னைய வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அவங்க டாக்டர் பார்த்துட்டு மலேரியா இல்லைன்னா டெங்கு அப்படி ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அதில் பிளேட்லெட் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. குறிப்பாக ஒரு மனுஷனுக்கு 4 லட்சம் கிட்ட இருக்கணும், ஆனால் வெறும் 8000 அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. திருப்பி ஒரு வேளை இது ரிப்போர்ட் தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷத்துலேயே எடுத்து பார்த்தாங்க. அப்போது ஒரு 10 நிமிஷத்துலேயே 8லேருந்து 5000 கிட்ட வந்துடுச்சு. அதனால் டாக்டர் சொன்னாங்க, இங்கே வேண்டாம், வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் வேணால் சேர்த்து பாருங்கள் அப்படின்னு. வேறு எங்கன்னா உடனே நாகர்கோவிலில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அவங்க பார்க்கும்போது 5000லேருந்து வெறும் 3000 கிட்ட வந்துடுச்சு. அவங்க சொன்னாங்க, இது ரொம்ப கஷ்டம், காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்தான், பிளட்டெல்லாம் உரைய ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லி தான் எடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பிளட்டு கிடைக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு வந்து A to B பாசிட்டிவ், அது ரொம்ப ரேராக இருக்குது. அதனால் பிளட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
வேறு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக இன்ஃபார்ம் பண்ணோம். எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் கோயிலையும் அனௌன்ஸ் பண்ணாங்க ஃபாதர்கிட்ட சொல்லி. திருப்பி அவங்க பிளட்டெல்லாம் எடுத்து பார்த்தோம், எந்த பிளட்டுமே எனக்கு சேரலை. எனக்கு உடனே பிளட்டு ஏற்றலைன்னா என் உயிர் என் கையில் இருக்காது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பிளட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் எனக்காக எங்கள் ஊரில் ஃபாதர் வந்து கோயில் அனௌன்ஸ் பண்ணாங்க, இப்படி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பிளட்டு வந்து ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குது, எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு. எங்கள் ஊர் மக்கள் அவ்வளோ பேரும் எனக்காக சூசைப்பர்கிட்ட வேண்டாங்க. அவங்க வேண்டி கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு பிளட்டு கிடச்சி என் உடம்புல ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போது எனக்கு பரவாயில்ல, நான் நல்லாவே இருக்கிறேன். எனக்கு இது வந்து சூசைப்பர் கொடுத்த 2வது உயிர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உயிர் உள்ள வரைக்கும் எங்கள் மக்களுக்கும் எங்கள் சூசைப்பருக்கும் நான் எப்பவுமே நன்றி கடனாக இருக்கேன். என்னோடய பேர் விஜிலன். நான் வந்து வேலை இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கும்போது வந்து ஐஎஸ்ஆர்எல்ல வந்து வேக்கன்சி போட்டிருந்தாங்க. நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தேன். வந்தப்போ எங்கள் சித்தப்பா கண்டிப்பாக கேட்டாங்க, வேலை கிடைக்குமாக்கா, அப்படி நல்ல வேலை அப்படின்னாங்க. நான் எனக்கு வேக்கன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, கிடைக்கிறதுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னேன். அப்போ எங்கள் சித்தப்பா சொன்னாங்க, கண்டிப்பாக சொன்னாங்க, அது சூசைப்பு திருவிழாவுக்கு நீ 10 நாளும் திருப்பலிக்கும் மாலை ஆராதனைக்கும் கலந்துட்டு சூசைப்பட நீ எல்லாம் கெஞ்சி மண்டாடினா அந்த வேலை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி வந்து நான் கலந்துக்கிட்டேன். அப்போ திருவிழா நடக்கும்போது 4ஆம் திருவிழா அடைக்கி சூசைப்பர் எனக்கு அது கனவுல வந்து தெரியப்படுத்தினாங்க, எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி. அப்புறம் வேலை அதெல்லாம் வந்து வர்றதுக்கு லேட் ஆச்சு. நான் வெளிநாடு போகிறதுக்காண்டி வேறு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். அதுவே வேலை ரெடியாக இருந்துச்சு. அதுக்காண்டி போகிறதுக்கு நாளைக்கு நான் வந்து கிளம்ப வேண்டியது இருக்கிறதுக்கு முந்தின நாள் வந்து எனக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எனக்கு கை வந்து இருந்துச்சு. சூசைப்பர் வந்து அந்தளவுக்கு எனக்கு புதுமையை நடத்தி காட்டினாங்க. 2வது நான் திருமணம் 2014 எனக்கு திருமணம் ஆச்சு. 17 2 வருஷமாக வந்து குழந்தை இல்லாமல் இருந்தேன். அப்போ அதே மாதிரி திருவிழாவோட வந்து 10 நாள் திருப்பலிக்கும் மாலை ஆராதனை கலந்துட்டு சூசைப்பட்டு கெஞ்சி மண்டாடினேன். 10ஆம் திருவிழா தேர்ப்பொழியில் வந்து பக்தியோடு கலந்துக்கிட்டு சூசைப்பட்டு கெஞ்சி மண்டாடினேன். அடுத்த வருடமே திருவிழாவோட என் குழந்தையோட பூசையில் இந்த திருவிழாவுக்கு கலந்துக்கிற அளவுக்கு சூசைப்பர் எனக்கு வந்து புதுமை பண்ணாங்க. சூசைப்பருக்கு கோடான கோடி நன்றிகள். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. 2025ஆம் ஆண்டு நடந்த ஒரு புதுமை நம்மை வியப்பின் விளிம்புக்கே கொண்டு செல்கிறது. பிற சமயத்தைச் சார்ந்த ஒருவர் தங்கத் தகப்பனின் திருமுகத்தையே பார்த்தறியாதவர். அவர் ஒரு தச்சு தொழிலாளி. அந்த தச்சனுக்கு தச்சன் மகனான புனித சூசேப்பர் தோன்றிய புதுமையை அவரே விவரிக்கிறார். தங்கத் தகப்பனை கண்ட பிரமிப்பு இன்னமும் அவரது கண்களில் அப்பிக் கிடக்கிறது. நான் இங்கே கொடிமரத்துக்கு தேருக்கும் வேலைக்கு வந்திருந்தேன். ஒரு 3 மாதமாக வேலை பார்த்துட்டு இருந்தோம். 3 மாதத்தில் கொடிமர வேலை பார்க்கும்போது தான் எனக்கு மன உளைச்சல். லாஸ்ட்டில் மாட்டும்போது வைக்கும்போதெல்லாம் மன சங்கடமாக இருந்துச்சு. இதுக்கு இடையில் என்ன காரணம்னுட்டா, முதல்ல நான் வந்து இந்த ஊருக்கு வரும்போது கொடிமரத்தை மேலே இருந்து இறக்கணும், மேலே உள்ள 2 மெக்கில் இறக்கணும்னு தான் வந்தேன். ஆனால் மேலே ஏற முடியாதுன்னு சொன்னோடனே பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பிறகு எதுக்கியா வந்தேன்னு கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது அப்பவும் ஒரு இதாக தெரியல, மன கஷ்டமாக தான் இருந்துச்சு. மறுபடியும் நான் வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு கொடிமர தேர் வேலையும் நடந்தது, கொடிமர வேலையும் நடந்தது. அப்போ தேர் வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது லாஸ்ட் நேரத்தில் அது மன உளைச்சல் அதிகமாகிட்டு, அப்புறம் அன்றைக்கி மாட்டும்போது தூக்கி வைக்கும்போது அந்த டூம்லாம் மாட்டுறதுக்கு முடியாமல் போச்சு. இப்போ மன சங்கடமாகிடுச்சு. சங்கடமாக போகும்போது இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவர் வேறு ஆள். நம்ம வேலை தானே பார்க்கணும், இது எதுக்கு இந்த வேலை சங்கடத்தில் போட்டு எதுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கோயிலுக்கு முன்னால் போயின்னு சொல்லிவிட்டு, நான் அங்கே கோயில் இன்னுமே உண்மை சன்னிதானத்துக்கு நம்ம வேலைக்கே வரமாட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒருத்திட்டையுமே சொல்லலை. பழக்கமான ஆள்கிட்ட கூட நான் சொல்லுவேன், ஆனால் அன்றைக்கி மித்த நேரம் சொல்லிட்டு தான் போவேன். அன்றைக்கி நான் சொல்லாமல் நான் போயிட்டேன், ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போகும்போது நான் செவ்வாய்க்கிழமைக்கு வேலைக்கு வர முடியும், என்றைக்கு வருவேன்னு கேட்டார் ஓனர். செவ்வாய்க்கிழமைக்கு வரணும்னு சொல்லிட்டேன். போனது ஞாயிற்றுக்கிழமை. இங்கேருந்து கொடிமரத்தை தூக்கி வைக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நான் ஊருக்கு போயிட்டேன். திங்கக்கிழமை ஒன்றும் எனக்கு நம்மளால் வேலை கட்டு கூட விடான்ட்டு கூட சேர்ந்த ஆளை நீங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு வேலைக்கு வந்துடுங்க, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள எல்லாம் எச்சரிக்கை பண்ணிவிட்டு விட்டுட்டேன். நான் அப்போ திங்கக்கிழமைக்கு நைட்டில் படுக்கும்போது நான் கொடிமரம் இனிமேல் கூட்டப்படி ஐயா அங்கே நான் வரல, நான் வரமாட்டேன் நம்ம வேலைக்கு, ஏன்னா மன உளைச்சல் அவ்வளோ ஆகிட்டு இது அவ்வளவு மன உளைச்சலில் வேலை பார்க்கணுன்னு இல்லை, என்னை விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு
நான் படுத்துட்டேன். விடிஞ்சா செவ்வாய்க்கிழமை கரெக்டாக 4 மணி. ஆனால் அவர் எழுப்புனதுக்கு அப்புறம் தான் 4 மணின்னு தெரியும். 4 மணிக்கு ஒரு ஆள் தட்டி எழுப்புனா எப்படி முழிச்சு பதறி முழிப்போம், அதுமாரி முழிச்சிட்டேன். முழிச்சு எந்திரிச்சு உட்காரும்போது தான் முழிச்சு பார்த்தா ஆள் ஹைட்டான உயரம், இந்த கையில் கம்பு, இப்படி ஒரு வஸ்திரம் துண்டு கிடக்கு. அப்போ நீ வா அப்படின்னு என்னை கையை காமிச்சார். அப்போ நான் கையை காமிச்ச உடனே இப்படி சொன்னால் எனக்கு என்னையா தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட சொல்லுங்க, இப்படி தான் எங்கே வர அப்படின்னு சொன்னேன். அப்போ டக்குன்னு அது அந்த உருவம் மறைஞ்சிட்டார். மறைஞ்ச உடனே சொல்லு இப்படி நினச்ச உடனே அந்த கோயில், நான் எப்பொழுதுமே அந்த ரூமில் படுத்துருக்கும் போது எந்திரிச்ச உடனே நான் படி விட்டு இறங்கும்போதே முகப்பை கும்பிட்டுட்டு தான் கீழே இறங்குவேன். இறங்கும்போது அந்த சிம்பிள் அன்றைக்கி நான் அவர் அந்த வந்துட்டு மறைஞ்ச உடனே எனக்கு காமிச்சது அந்த டிவியில். அதாவது பவர்னா அவ்வளவு பவர். அந்த பவர்னா பகலை விட அந்த பவரில் அந்த முன்னால் உள்ள சிம்பிள் அப்படியே தெரிஞ்சது. அப்போ எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கூட்டப்பள்ளி ஐயாலா அப்படின்ட்டு. நான் அந்த ஆளை எந்திரிச்சு பிறப்பிட்டு ஒருத்தர் வீட்டில் கூட சொல்ல நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எங்கள் ஓனர்கிட்ட கூட காவகணர் விளக்கு வந்த பிறகு தான் ஏன்னா நான் வேலைக்கு போகிறேன் நீ சொல்லலையே அப்படின்னாரு. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இங்கே விளக்கில் இறங்கினேன். நான் எப்பொழுதுமே விளக்கில் இறங்கும்போது யாராவது நான் ஒரு மாதிரியாக தான் சோகத்தில் தான் வருவேன். வரும்போது விளக்கில் யாராவது கூட்டிகிட்டு போவாங்களா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அங்கே அந்த வேப்ப மரம் இருக்குது, அது பக்கத்தில் நின்றுட்டு இருப்பேன். அன்றைக்கி அந்த எனக்கு சிந்தனை மைண்டு பூராமே இங்கே இதே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இறங்கி யாரையும் எதிர்பார்க்கல, நேராக விறுவிறு நடந்து வந்தேன். அப்போ வரும்போது கூட 2 பேர் பார்த்தாங்க. அவங்கள கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொன்னாலும் விட்டுருவாங்க. எனக்கு அந்த சிந்தனைலாம் இல்லை. நேராக வந்தேன். அன்றைக்கி நேராக கோயிலில் உள்ளே சாமி கும்பிட்டுட்டு அந்த ஆளை வெளியில் நின்று சாமி கும்பிட்டேன். உள்ளே போகலை. உள்ளே போனது சாயங்காலம் தான் போனேன். வெளியில் சாமி கும்பிட்டுட்டு அப்போ அதில் முன்னால் இருந்தது அந்த கொடிமரங்களுடைய அந்த ரவுண்டு டூபு வேலை நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அன்றைக்கி மேலே ஏறணும். மேலே ஏறும்போது ஐயா கும்பிட்டு வாங்க, நல்லபடியாக நடக்கட்டும்னு. அப்போ அதனால் காலைல இங்கே ஐயா இதில் கும்பிட்டுட்டு போய் அந்த கொடிமரத்தில் ஏறினேன். ஏன்னா முதல்ல நான் ஏற முடியாதுன்னு சொன்னவனும் நான் தான். அதுக்கப்புறம் 20 மட்டும் ஏறி இறங்கினவனும் நான் தான். அந்த தெம்பை கொடுத்தது அந்த இதெல்லாம் கொடுத்தது ஐயா தான். எனக்கு கூட்டப்பள்ளிக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய காட்சி கொடுத்தது பெரிய ஒரு இது. எனக்கு உடம்பு ஆரோக்கியத்தையும் தெம்பையும் அவர் கொடுத்துருக்காரு. இல்லைன்னா ஏறதுக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. என்னால் ஏற முடியாது சொன்னது நான் தான். அதுக்கப்புறம் ஏறணும் நான் தான். இதுக்கு எனக்கு ஆண்டவர் தான் எனக்கு ஒரு இதை தரணும். நண்பகல் பொழுது எட்டியதும் கொடியேற்றத்திற்கான ஆயத்தங்கள் ஆரம்பம். பிள்ளை கொடிமரம் உயிரே ஏற்றப்பட்டு அதன் இடத்தில் பொருத்தப்படுகிறது. மாலை தோரணங்கள், வண்ணக் கொடிகள் என்று கொடிமரம் புதுக்கோலம் பூணுகிறது. ஏற்பாடுகள் தயார். மாலை 6 மணி அளவில் புனித மிக்கேல் அதிதூதரின் திருவுருவம் தெருக்களில் வலம் வருகிறது.
கொடியேற்ற நிகழ்வுக்காக அருட்தந்தை அல்பின் லியோன் ஆடம்பரமாக அழைத்து வரப்படுகிறார். கொடிமரத்தை சுற்றிலும் மக்கள் வெள்ளம். இதோ புனித சூசேப்பரின் திருக்கொடி மெல்ல மெல்ல மேலெழும்புகிறது. மணி ஓசையும் வான வேடிக்கையும் மங்கள வாத்தியங்களும் அதிர புனிதரின் திருக்கொடி கொடிமரத்தின் உச்சியை தொடுகிறது. அடுத்த கணமே வானத்தின் அத்தனை நட்சத்திரங்களும் ஒற்றை நொடியில் உதிர்ந்து விழுந்து புனித சூசேப்பரின் ஆலயத்தில் கற்றையாய் ஒட்டி கொண்டது போல புனிதரின் ஆலயம் வண்ண விளக்குகளால் மின்னுகிறது. பணிந்தே அவர் சீரோங்கிய பேராதாரம் பெறுவோம். பாவாலும் மணப்பூவாலும் சுசைத்தாதாவை துதிப்போம். பூமான் யாரிலும் மேல
தித்திக்கும் மாதவரே வேதாகமமே நீ. தொடர்ந்து மறையுரை, மாலை ஆராதனை, நற்கருணை ஆசீர். 2ஆம், 3ஆம், 4ஆம் திருவிழாக்கள் என்று ஊரே களை கட்டத் தொடங்குகிறது. மறையுரை, மாலை ஆராதனை, நற்கருணை ஆசீர் என்று ஆன்மீக விழா ஒருபுறம், படகு போட்டி, கலை நிகழ்ச்சிகள் என்று திருவிழா கலைவரம் மறுபுறம். அதிலும் குறிப்பாக படகு போட்டியை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அலையெறி கடலில் வலை எறிந்து வாழும் மக்களுக்கு விழா காலங்களில் மட்டும் அலைகடலில் படகு விடுவது ஒரு போட்டியாக, வீர விளையாட்டாக மாறிவிடுகிறது. திருவிழாவுக்கு மெருகேற்ற பிரதான வீதியில் முளைக்கின்றன விதவிதமான கடைகள்.
குழந்தைகளின் பொழுதுபோக்குகளுக்கும் குறைவில்லை. ஒன்பதாம் திருவிழா அன்று மாலையில் ஆடம்பர மாலை ஆராதனை, மறையுரை, பக்தி பரவசத்தோடு மக்கள் கூட்டம் புடைசூழ நற்கருணை ஆசி. இரவு 10 மணி அளவில் எங்க தகப்பன் தங்க தகப்பன் புனித சூசையப்பரின் தேரோட்டம். தேர் திருநிலைப்படுத்தப்பட்ட பின் அருள் வெள்ளலாம் அன்பு தகப்பன் தங்க தகப்பன் புனித சூசையப்பர் வண்ண தேரேறி வீதி உலா வருகிறார். மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் கூட்டம் அலைமோத ஆடி அசைந்து வருகிறது எங்க தகப்பன் தங்க தகப்பனின் அழகு ரதம். கூட்டப்புலியின் பாதுகாவலர் தேர் ஏறி வருகிறார் என்பதால் தெருக்கள் தோறும் மக்கள் திரள். வழியெங்கும் செண்டு வைத்து காத்திருக்கும் பெண்டிர் கூட்டம். தேங்காயை இரண்டாக உடைத்து அதில் எண்ணெயும் திரியும் இட்டு ஏற்றும் இந்த விளக்குகளுக்கு செண்டு என்று பெயர். காலம் காலமாக பின்பற்றப்படும் மரபு இது. நள்ளிரவை கடந்ததும்
வான வேடிக்கைகள் அந்த இரவையே பகலாக்குகின்றன. ஆதியும் அந்தமும் இல்லாத பரமன் இயேசுவையே கரம் ஏந்திய கருணை வடிவமாம் புனித சூசேப்பர் தம் மக்களின் முகம் கண்டு ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து விடிகாலை 4 மணி அளவில் தேர் மாலை வந்தடைகிறார். 10ஆம் திருவிழா. கிழக்கு வெளுக்கிறது, கீழ்வானம் சிவக்கிறது. அந்த அதிகாலை வேளையில் திருத்தேரில் திருவிழா ஆடம்பர திருப்பலி. திருப்பலி முடிந்ததும் காலை 10 மணி அளவில் திருத்தேரோட்டம். காலை கதிரவனின் ஒளியில் தகத்தகாயமாய் மின்னும் அழகு தேரில் நடுநாயகமாக மணமகள் அன்னை மரியாள். தேரின் அடிப்பகுதியில் மணாளனாய் எங்க தகப்பன் தங்கத்தகப்பன் புனித சூசேப்பர். மரியாளும் மாமுனியும் ஒரே திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். காசினியில் எப்போதும் மாசற்ற கன்னிகைக்கு ஆனநல் துணைவன். கற்றவர்களாலும் உரை தொகுத்திட எண்ணாத கருணை பெருகுகின்ற வளன். பூமலர் கையணி தாதன், கருணை புரிந்திடும் புனித போதன். தேமலர் கோருடை தேவன், எம்மை தேற்றிடும் நீதன் புனிதன் என்று இந்த தேரோட்டத்தை உலாவாக தந்த ஒரு பெருமகன் இலக்கிய இலக்கண பயிற்சியும் ஆழ்ந்த புலமையும் கொண்ட பெயர் தெரியாத ஒரு புலவன் பாடி வைத்தவாறு மன இருள் நீக்கி அருள் ஒளி பெருக்கும் மனித புனிதன் புனித சூசேப்பர் மணமகனாய் தேரில் காட்சி தருகிறார். தேரின் நடுநாயகமாய் அழகுக்கே அழகு சேர்க்கும் அருள் அழகாய் மணமகளாய் நம் மாதா. தேரோட்டத்தை உயிரோட்டத் தமிழில் உலாவாக தந்த பெயரறியாத அந்த புலவர் பெருமகனார் அன்னை மரியாளின் வனப்பை வார்த்தைகளில் இப்படி வார்த்தெடுக்கிறார். மீனார்ந்த மணிமுடி மெலிந்திடும் சென்னையின் மிக்க சுடர் வீசும் அழகு. மேதினியெல்லாம் புகழ் மேவு கிருபாகரி மிருது வதனத்தின் அழகு. பானார்ந்த உடலியாய் பாவிகற்கு இறங்கியே பார்த்திடும் நேத்திர அழகு. படிவுமார் நாசியும் பாங்கமர் செவிகளும் பவளவாய் பேசும் அழகு. வானார்ந்த பரமனை வனப்புயர் குழந்தையாய் வாம கரத்தேந்தும் அழகு. வல்லனின் திருமகன் வாரிசூழ் பூவினை வைத்து விளையாடும் அழகு. தானார்ந்த தன்மதி தாளாட்ட மன்மதனை தாங்கி ஒளிவீசும் அழகு என்று அந்த புலவர் பெருமகனார் அன்னை மரியின் அற்புத அழகை கற்கண்டு தமிழில் கவிதையாய் தருகிறார். தேரோட்ட நிகழ்வின் நெடுகிலும் அந்த பெயரறியா பெரும்புலவரின் உலா பாடல்கள், இளைஞர்கள் புனைந்து பாடிய பாடல்கள், நேர்ச்சைகள், நேர்த்தி கடன்கள் என்று பல்வேறு வடிவங்களில் பக்தி மனம் கமழ்கிறது. காலை 10 மணிக்கு புறப்பட்ட தேர் நடுநிசியை தொடும்போதுதான் நிலைக்கு வருகிறது. எல்லோர் மனதிலும்
அன்னை மரியாளை தங்கத் தகப்பனை ஒரு சேர தரிசித்த மகிழ்ச்சியும் இந்த காட்சிகளை மீண்டும் காண இன்னும் ஓராண்டு காத்திருக்க வேண்டுமே என்ற ஏக்கமும் விரவிக் கிடக்கின்றன. வேண்டுவன எல்லாம் வேண்டும் என்று வேண்டுவோர்க்கு வேண்டும் வரமனைத்தும் வாரித்தரும் அருள்வள்ளல் எங்கத் தகப்பன் தங்கத் தகப்பன் புனித சூசையப்பர் உங்களையும் தந்தையாய் அன்போடு அரவணைக்க காத்திருக்கிறார். அருள் மணக்கும் கூட்டப்புலி மண்ணுக்கு வாருங்கள், உங்கள் மனம் மணக்கும்.